உண்மையான காதல் என்பது ஒருவரின் தோற்றத்திலோ அவர்களின் சொத்துக்களிலோ இல்லை. அது அவர்களின் மனதை உணர்வதில், ஒரு புன்னகையிலும் ஒரு மென்மையான பார்வையிலும், சொல்லாத வார்த்தைகளில் கூட பசுமையாய் மலர்கிறது. அது உரிமை காட்டுவதில் இல்லை, உரிமையை புரிந்து கொள்வதில். அது நிர்பந்தமாக கிடைக்க வேண்டியதல்ல, சுதந்திரமாக மலர வேண்டிய ஒன்று. உண்மையான காதல் இப்படி இருக்கக்கூடாதா? ஒருத்தரை நேசிக்கிறோம் என்றாலே அவங்களோட தோற்றம், வேலை, நிலை எல்லாம் கடவுளுக்கே பிரீட்சை எழுத விடக்கூடிய விஷயங்கள். உண்மையான காதல் என்கிறது தான் ஒரு மனிதனின் உள்ளத்துல என்ன இருக்கு என்பதை பார்ப்பது. அவங்க சந்தோஷமா இருக்கிறதா, அவங்க சிரிக்கிறதா, அவங்க சோகமா இருந்தா நம்ம மனசு ஏன் அமைதி இல்லாம இருக்கிறது? அப்படி உணர்ந்தால் அதுதான் உண்மையான காதல். அது ஜோடி இருக்கணும், பக்கத்துல இருக்கணும்னு இல்லை. தொலைவில் இருந்தாலும் உணர்வுகளால வாழ வைக்கும். அதுதான் உண்மையான காதல். அது சின்ன சின்ன நிமிஷங்களை மகிழ்ச்சியாக்கும். அது பேசாமலும் உரையாடும். அது எதுவும் எதிர்பார்க்காது, ஆனாலும் நம்மையெல்லாம் முழுமையா புரிஞ்சுக்கும். அது தங்கும், தோல்விக்கு பின் கூட. அது நம்மை விட்டு போகாது, வெற்றி வந்த பிறகும் கூட. உண்மையான காதல் இப்படி இருக்கக்கூடாதா? ஒருத்தர் நம்ம உடம்பு பார்க்கறதுக்காக அல்ல, நம்ம உயிரோட பிணைப்பட்டு வாழ விரும்புறதுக்காக தான் காதல். அந்த காதல் வஞ்சகம் இல்லாம இருக்கணும், துரோகம் இல்லாம இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு சண்டை வந்தா இது அவன் தப்புன்னு சொல்லாமல், நாம் இருவரும் எங்க தவறு செய்தோம் என்று சிந்திக்க வைக்கும் காதல் இருக்கணும். ஒரு காலம் வந்துச்சுன்னா காதலுக்கே நேரம் கிடையாது. ஆனா உண்மையான காதல் நேரத்துக்குள்ள கிடையாது, நேரம் கூட அதுக்குள்ள தங்கணும். அது ஒரு நாள் விடாம பேசணும், இல்லைன்னா என்ன மறந்துட்டாங்களான்ற பயம் வரக்கூடாது. நேரம் கிடைக்கிறதால பேசுறதல்ல, நம்ம வாழ்க்கையில அவங்க ஒரு அங்கமா இருக்கிறதால பேசுறது தான் உண்மை. நம்ம மனசுல ஒருத்தர் இருந்தா போதும். நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் இருந்தாலும் அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவங்க கண்ணுல ஒரு கண்ணீர் வந்தா நம்ம உயிரில ஒரு பிளவு வரணும். அவங்க சிரிச்சா நம்ம உலகமே மின்னணும். அவங்க கையை பிடிச்சு நடக்கும்போது எதிர்காலம் பத்தி பயமில்லாம நம்ம நடந்துச்சுக்கணும். அவங்க பேசாம இருந்தாலும் நம்ம மனசு ஏன் அந்த அமைதியை கூட நேசிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான காதல். அது அன்பை வலியோட காட்டாது, மென்மையோட உணர வைக்கும். அது நம் வாழ்க்கையை மாற்றும், ஆனா நம்ம தன்மையை கிடக்க வைக்காம நம்மை உணர வைக்கும். இருவரும் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா ஒருவருக்கு ஒருவர் சரியானவர்கள் போல உணர்த்தணும். அது வாழ்நாள் முழுக்க நம்ம கைப்பிடிக்கணும். நமக்கு நம்மளை விட முக்கியமா ஒருத்தர் எப்பவுமே இருந்தா அதுதான் உண்மை காதல். ஒரு வார்த்தை இல்லாத நாள்ல கூட அவரோட ஞாபகம் மனசுக்கு சங்கீதமா இருக்கணும். நம்ம மனசு சோகத்தில் மூழ்கும் போது அவங்க ஒரு மெசேஜ் கூட நம்ம உயிருக்கு ஆறுதலா இருக்கணும். இதுதான் காதல். பாசத்துல தோன்றும் ஒரு சக்தி. வீணா வரலாறா இல்ல, வாழ்ந்த உறவா என்றே எப்போதும் நினைவில் இருக்க வைக்கும் உணர்வு. உண்மையான காதல்னா ஒவ்வொரு நாளும் அவங்க பார்த்து அடங்காம ஏதோ ஒரு சந்தோஷம் வரும். அவங்க கூட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் புதுசா இருக்கணும். சிரிப்புக்காக மட்டுமல்ல, அமைதிக்காகவும் அவங்கள தேடணும். அவங்க பக்கத்துல இருக்கும்போது உலகம் ஏதோ சுத்துற மாதிரி இருக்கணும். அவங்க கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வந்தாலே நம்ம உள்ளம் தாங்க முடியாம நொறுங்கணும். சண்டை வந்தாலும் தவறு யாருடையதுன்னு கேட்டுக்காம, உன்னை இப்படி துக்கப்படுத்தினேன்னு நம்ம மனசு வருத்தப்படணும். உண்மையான காதல் இருக்கிற இடத்துல அருகில இல்லாத அவங்க மனசுல நம்ம உள்ளம் தேங்கிடும். அவங்க நம்மோட பேசாம இருக்கலாம், ஆனா நம்ம மனசு தினமும் அவரை காத்திருக்குமே. அவங்க ஒரு வார்த்தை கூட இல்லாம இருந்தாலும் அவங்க நம்மளை நேசிக்கிறதுக்கான அசையாத நம்பிக்கை நம்ம உள்ளத்துல தங்கியிருக்கும். தொலைவு ஒரு காரணமா இல்ல, சந்தேகம் ஒரு இடையூறா இல்ல. நம்ம நேசம் எதுக்கு, எப்படி உருவானதுன்னு கூட தெரியாம மனசு தன்னாலதானே ஒருவரை வாழ்த்து பார்த்து காத்து காதலிக்கிறது. அதுதான் உண்மையான காதல். ஒரே மனசு, ஒரே ஆசை, ஒரே நம்பிக்கை. எப்பவுமே பெர்ஃபெக்டா பேசுறவங்க தான் காதலிக்க வேண்டியது இல்லை. நம்மோட தவறுகளை கூட புரிஞ்சுக்கிற ஒருத்தர் இருந்தா போதும். அவங்க பக்கத்துல இருந்தா மனசு அமைதியா இருக்கணும். அவங்க இல்லாம இருந்தாலும் நினைவுகள் நம்மளை தேற்றணும். நம்ம வாழ்நாள் முழுக்க அவரை கையை பறிக்கணும் அப்படிங்கிறதல்ல காதல். அவர் மனசுல நம்ம ஒரு மூளை வாங்கி நிஜமா வாழ்ந்தா போதும். அவங்க சிரிக்கட்டும், நம்ம மனசு பூக்கட்டும். அவங்க அழக்கட்டும், நம்ம மனசு அசைந்துடட்டும். அதுதான் உண்மையான காதல். அழகும் வலியும் கலந்து பொன்னாடை போடுற மாதிரி. காதல் ஒரு வார்த்தையா இருந்தாலும் அதை உணர்றதுக்கு ஒரு வாழ்நாள் கூட போதாதெனும். ஒருத்தர் நம்ம வாழ்க்கைக்கு வந்தாலே வாழ்க்கையே திசை மாறணும். சாதாரணமான நாட்களும் அவங்க புன்னகையால சுவையான சிந்தனைகளா மாறணும். கண்ணும் பார்த்து பேசாம இருந்தாலும் அவங்க மனசு பேசுது என்பதை நம்ம மனசு உணரணும். அவங்க பக்கத்துல இருக்கிறதால எதிர்காலம் பார்த்து பயப்படாம என்ன நடந்தாலும் அவங்க இருக்காங்கன்னு ஒரு நிம்மதியோட வாழணும். அவங்க கையை பிடிச்சு நடந்தாலே போதும்,
நம்ம வாழ்க்கை வெற்றியா இல்ல நிம்மதியா என்பதை நினைக்காம அந்த பயணமே போதுமானது போல உணரணும். அவங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உயிரை தீண்டணும். அவங்க வலிக்கிற சமயத்துல நம்ம உள்ளம் பதுங்கணும். இதுதான் காதல், ஒவ்வொரு மூச்சிலையும் உணரக்கூடிய பரிசுத்தமான உணர்வு. நம்ம மௌனத்துல பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆளா இருக்கிறவங்க தான் உண்மையான காதலர். அவங்க நம்ம பார்வையை புரிஞ்சுக்கிறதால தானே வார்த்தைகள் தேவையில்லாம போகுது. அவங்க கிட்ட நம்ம உயிரை பறிக்க முடியாது, ஆனா நம்ம உயிரோட சேர்ந்து இருப்பாங்க. காதல் எல்லாம் சொல்லி காட்டக்கூடியதில்லை. சில நேரம் கண்ணீர் ஒரு வரி எழுதும், சில நேரம் ஒரு நொடி அமைதி ஒரு காதலின் எல்லா உணர்ச்சியையும் சொல்றது. அவங்க இல்லாத நாள் எப்படியோ கடந்து போகலாம், ஆனா அவங்க இல்லாத வாழ்க்கை, அதை சந்தோஷமா நம்ம பார்த்தே இருக்க முடியாது. அவங்க இருந்தாதான் மனசுக்கு சாந்தி. அவங்க பேசாம போனாலும் அந்த மெசேஜ் வரும் என்கிற நம்பிக்கையே நம்ம மூச்சா இருக்கணும். அவங்க நம்ம வாழ்க்கையை மறக்காம ஒரு மூலையிலே கூட நினைவாக வச்சிருந்தா போதும். அதுதான் உண்மை காதல். அதெல்லாம் ரோஜா பூ மாதிரி இல்ல, அது வேரோட துளைக்கும் மரமா இருக்கணும். உண்மையான காதல் ஒரு சந்தோஷம் மட்டும் இல்ல, அது ஒரு வலி கூட தான். சில நேரம் நீ நேசிச்சவங்க உன்னிட்ட இருந்து நழுவி போவாங்க. நீ என்ன செய்யறாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா அவங்க செல்றதும் நம்ம உள்ளம் அவரையும் நேசிக்க தொடர்ந்தால், அவங்க பேசாம போனாலும், அவங்க நினைவுகளை அழிக்க முடியாம இருந்தால், அவங்க பிறருடன் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம மனசு கொஞ்சம் நொறுங்கி, சரி அவள் சந்தோஷமா இருக்கட்டும் நம்மளை நாமே சமாதானப்படுத்தி கொண்டோம்னா அதுதான் உண்மையான காதல். அது நம்ம கையில இல்லாமலேயே நம்ம உள்ளத்துல வாழ்கிறது. அது அவளுடன் இல்லை என்றாலும் அவளுக்காகவே இருக்கிறது. அவளும் மறக்கலாம், ஆனா நம்ம காதல் மறவாது. உண்மையான காதல் எப்போதுமே கண்ணுக்கு தெரியாது. அது உள்ளத்துக்குள் வேரோட பதிஞ்சிருக்கும். அது வார்த்தை இல்லாமலும் பேசும். அவங்க மனசுல ஒரு கலக்கம் வந்தா நம்ம மனசு ஏன் அந்த அலைவுக்குள் சிக்கிறது என்று நாம கூட புரியாம போயிடும். நம்ம கையில கச்சிதமா பிடிச்சு கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மனசுக்குள் ஒரே மனிதர் தான் என்று அந்த நம்பிக்கை நம்மை அழுத்தி வைத்துக் கொண்டு இருப்பது நாளைக்கு என்ன நடக்கும்? நம்பிக்கை இல்லை, ஏனெனில் அது நாளைய காதல் இல்லை. அது நாளை இல்லாதிருக்கும் நாளும் வாழும் காதல். இதுதான் காதல். உண்மை, இயல்பு, இழப்பு, இன்னும் கூட இருக்கிற நம்பிக்கை. அவங்க போனதுல நம்ம தவறு இல்ல, அவங்க மறந்ததுல நம்ம மனசு குற்றவாளி இல்ல. ஆனா ஏனோ இன்னும் அவங்க பேருக்கு நம்ம மௌனம் பதிலாகவே இருக்கிறது. அவங்க ஒரு படம் பார்த்தாலே மனசு வலிக்கிறது. அவங்க ஒரு பாடல் கேட்டாலே கண்கள் நனைக்குது. அவங்க இருந்த நினைவுகள் மட்டும் நம்ம வாழ்க்கையை நிறைய மாற்றுது. அவங்க போன பின்னும் நம்ம மனசு இன்னும் அவங்க அருகில் இருக்கிற மாதிரி துடிக்குது. அது காதலா இல்ல வலியா என்றே தெரியாமல் அந்த உணர்வுக்குள்ள நம்ம உயிர் முழுதும் சிக்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட அந்த ஒரு அழைப்பு வரும் என் நம்பிக்கையோட மனம் பேசாமல் காத்திருக்கும். இந்த நிம்மதியில நம்ம காதல் இன்னும் உயிரோடு இருக்குது. ஒரு நாள் நம்ம உடம்பு பழையதும் அழகும் மங்கும். முடி வெண்மையிலும், கைகள் நடுக்கத்திலும், கால்கள் மெதுவாக நடக்கிற சமயத்திலும் யாரும் நம்ம தோற்றத்தை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா உண்மையான காதல் அந்த வயதிலும் கூட இவன் தான் என் உயிர்னு அவங்க சொல்லும் போது கிடைக்கும் அந்த ஒரு பார்வை. அந்த பார்வையிலே தான் ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த பார்வையிலே தான் ஒரு காதல் நிஜமா வாழ்ந்தது என்பதற்கான சாட்சி இருக்கும். அது நீங்களும் நானும் இல்ல, அது நம்ம இருவருக்கும் ஒரு ஆன்மா. இருவர் பேசாம இருந்தாலும் ஒரு நொடி பார்வையாலே எல்லா ஆசைகள் நிறைவடைகிறது என்றால் அதுதான் உண்மை காதல். அது வயதுக்கோ உடலுக்கோ பொருளுக்கோ அடிமை இல்லை. அது உணர்வுக்கே உயிர் கொடுக்கிறது. உண்மையான காதல் என்பதோ நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு பதிலா அமைதி தரும் ஒரு உறவு. அவங்க அழகா இருக்கணும், பேசணும், நம்ம நேசிக்கணும் என்பதல்ல. அவங்க நம்ம பக்கத்துல இல்லாம இருந்தாலும் நம்ம மனசுல அவங்க இருக்கணும் என்பதே அந்த காதலின் தூணு. அவங்க சிரிக்கிற ஒவ்வொரு தருணத்திலும் நம்ம மனசு சந்தோஷப்படணும். அவங்க கண்ணுல கண்ணீர் வந்தா நம்ம சுவாசமே நின்று போகணும். நம்ம வாழ்க்கையில அவரை இருக்கிறதுனால சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கை அவர் இல்லாம இருக்க முடியாத அளவுக்கு உருகி இருந்தா அதுதான் உண்மையான காதல். அது முழுமையா வராமலே நம்ம மனசுல நிஜமா வாழும் ஒரே உணர்வு. ஒருத்தரை காதலிக்கிறதுக்கு அவரோட இருப்பு தேவையில்லை. அவரை நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையின் முழு அர்த்தமா மாறிடும். அவரோட ஒரு பார்வை, ஒரு வார்த்தை, ஒரு சிரிப்பு, அதுதான் நம்ம நாள் முழுக்க சந்தோஷமா இருக்க காரணமாகிடும். அவரை நம்ம அருகில் இல்லாமலே நேசிக்கிறது தான் உண்மையான காதல்னு எனக்கு தோணுது. நம்ம வாழ்க்கையில அவரோட பெயரை யாராவது சொன்னா உடனே உள்ளம் சின்னஞ்சிறு குழந்தை மாதிரி புன்னகையோட நிமிருது. அவங்க மீதுள்ள காதல் அதுக்கே ஏதாவது காரணம் இருக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. அது அவரை பார்த்த முதல் நிமிஷமா அல்லது அவரை இழந்த பிறகு வந்த பசி மாதிரியா இருக்கலாம். ஆனா அது உண்மை.
அது வாழ பிரெத்தாகிடும். அந்த உணர்வு அழியவே இல்லை. அவங்க மறந்தாலும் நம்ம காதல் மறக்க மாட்டேங்குது.